ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சு மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வானே ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது. அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும். இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா? கேப்பனா கேட்க மாட்டேனா? சீமானுக்கு என்ன வேணும்னு என்னை படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல, நாட்டின் பிரதமருக்கே தெரியல, நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி? அது ஏற்புடைய கருத்தல்ல. அதெல்லாம் நடக்க போறது இல்ல. அது சும்மா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு நீங்க சாலையில பயணிச்சுட்டு போகும்போது, ஐயா உங்ககிட்ட சொல்றேன், சாலையில பயணிச்சுட்டு போகும்போது டேக் டைவர்ஷன் ஒண்ணு போட்டிருப்பான், ஒரு பலகை வச்சிருப்பான் பாத்தீங்களா? அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்ப ஒரு பிரச்சனை. இப்ப லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு, மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தல் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம், பதில் இருக்கா? இப்ப ஒரு கேள்வி, ஐயா மோடி ஐயாவே ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க, ஆதரவு இல்லைன்னு விலகிட்டாங்க. மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா? மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா? ஒரே தேர்தல் உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்களா தேர்தல், அதுவும் அப்படித்தானா? அது ஏன் 3 மாசம் கழிக்குது? உங்களால முடியுதா? நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி? 42 தானே? 40. எதுக்கு 7 கட்டமா நடத்துவீங்க? பீகார்ல 42, எதுக்கு 7 கட்டம்? அசாம்ல 14, எதுக்கு 3? நீங்க என்னங்க எப்படி சொல்றாங்க? அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க 10 ஆண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கணும்னு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதுக்கு இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு. நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க, எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இது ஒரு பேச்சா? நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க. ஏன்? எங்களை போல பிள்ளைகள் எப்படி பாருங்க, முதல் நாள் சின்னம் கொடுக்குற, 20 நாள் தான் 40 தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற, அதுல நாங்க 20 தொகுதிக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யணும். நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க, 50 கோடி 60 கோடி முதலீடு செய்யற, நாங்க 5 லட்சம் 10 லட்சம் செலவுன்னு இருக்க படாத பாடுபடுறோம். அப்ப ஜனநாயகம், சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களா? எங்க இருக்கு? சம உரிமை எல்லாம் பேசுறீங்களா? எங்க இருக்கு? ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது. எங்க பாதுகாப்பு கருதினா அது தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு. அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க? இப்ப பூரணம்ங்கிற அந்த தமிழ்ல சொல்லு இல்லையா? முழுமையான பூரணம், இது பௌர்ணமி, ஏன் முழு நிலவுன்னு சொல்ல முடியாதா? என்ன நீங்க? அதாவது எங்களுடைய மது கொள்கை இப்ப உயர்தரக விடுதி இருக்கு பாருங்க, 5 நட்சத்திர விடுதிகள், இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரெசார்ட் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்க அனுமதிக்கிறோம். இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மது கடைகள், குறிப்பா டாஸ்மார்க், அதை மூடிடுறோம். ஒவ்வொரு தேசியனத்திற்கும் ஒரு மது இருக்கு. இப்ப ரஷ்யானா ஓட்டா இருக்கு, அங்க என்ன ஜின் இருக்கு, இங்க என்ன ஒயின் இருக்கு, அங்க என்ன ரம் இருக்கு. இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு. எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு நாங்க ஒரு மூத்த இனம், எங்களுக்கு ஒன்று மது இருக்கு. எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதின்னு தான் இந்தியாவில் அரசியமைப்பே சொல்லுது. அதை கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லு உண்ணாமைனே பாடிட்டது இல்லை. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறுன்னு வைக்கலாம். இவ்வளோண்டு அருகம்புல்லு சாறு, கோதுமை புல்லு சாறுலாம் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க. தாயின் மார்புல பால் போல பனம்பால், தென்னம்பால், மார்புல இருந்து பால் வருது. கல்லு கடை, பனம்பால் தென்னம்பால திறந்துடுறேன், இதை மூடிடுறேன், அவ்வளவுதான். இதான் எங்க மது கொள்கை. திறக்கிறோம். கல்லு குடிச்ச செத்தவனும் இல்ல, சொத்தம் விட்ட வித்தவனும் இல்ல. வரலாறு வா பார்த்துப்போம். உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்னா, ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கல்லு, அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரன் நம்ம ஊர்ல. முடா குடிகாரனா இருந்தால் 4 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது, போதும். ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது. அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் விழுகிற வரை குடிச்சிட்டு கிடப்பான். அது மாதிரி இது கிடையாது. பனை வாழும், வேளாண்குடி மக்கள் வாழ்வார்கள். இது இந்த அதனால இப்ப நீங்க 200 ஆண்டு கால பனைய 200 ரூபாய்க்கு விற்கிறானே, நீங்க கல்குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போறதை நீங்க பாக்குறீங்க. அப்ப அது
அதான் சரியான கொள்கை. நீங்க எங்க ஐயா நல்லசாமி கல்லு நல்லசாமி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஐயா அரசியல் சாசனமே மதுவின் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. கல்லு மதுன்னு நீ நிரூபிச்சிரு, நான் பல கோடி தர்றேன்றது. சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோம்னா கல் ஒன்று பேசிக்கொண்டிருந்தார்கள்னா இருக்குது. முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது. அதனால நாங்க கல்லுக்கடையை அனுமதிக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு அதை அனுமதிக்கிறோம். இந்த சீமை சரக்கை தடை செய்யறோம். இப்ப வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா, சுற்றுலா தலங்கள், அங்க இந்த சீமை சரக்கை இப்ப பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ங்கிறாங்கல்ல, அங்க எல்லாம் அனுமதிக்கிறோம். சொல்றோம்ல, எழுதுறாங்கல்ல பத்திரிகையில, மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 2 லட்சம் 3 லட்சம் பேர் கூடின இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா, ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க படிச்சது உண்டா? ஒழுங்கா வருவார்கள், ஒழுங்கா செல்வார்கள். நீங்க பாருங்க, எத்தனையோ செய்திகள். இத்தனை ஆண்டுகளை 13 ஆண்டு ஆயிடுச்சு நாங்க கட்சி தொடங்கி, 8 ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறோம். எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்க. மத்த கட்சியில நீங்க மத்த கட்சிகிட்ட தான் பார்க்கணும். நாங்க கட்சி சார்பு இல்ல, நாட்டு மக்களுக்கே சொல்றோம். அது விஷம் என்று தெரிந்து நாம அருந்துறோம். அதை நிறுத்திடணும். நீங்க அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன், இளைஞர் நலன், அது மேம்பாடு, விளையாட்டுத்துறை இதெல்லாம் செய்யறது அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை, ரொம்ப பெரிய கொடுமை. நீங்க சாராயம் வித்த காசுல எனக்கு நல்லது செய்யறதுன்னு எங்க அப்பனை குடிக்க வச்சுட்டு எங்க ஆத்தாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எங்க அப்பா குடிக்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், 250 ரூபா 300 ரூபாய் செலவழிப்பாரு. எங்க அம்மாவுக்கு 30 ரூபா கொடுக்குறீங்க, மாசம் 1000. இந்த கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவர்ல பேட்டி கொடுத்தது பாருங்களேன். 500 ரூபாய் கூலிங்க எங்களுக்கு. டாஸ்மார்க்ல போய் குடிச்சா 300 ரூபாய் போயிருதுங்க, இல்ல 350 ரூபாய் போயிருதுங்க. 150 ரூபாயோட வீட்டுக்கு போறோம்ங்க. சாராய பொட்டலம் 60 ரூபாங்க, 2 பொட்டலம் குடிச்சா 120 ரூபாங்க. மீதியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறோம்ங்க. அதனால நாங்க இதை குடிச்சோம்ங்கன்ற பேட்டியில இருக்குது. அந்த நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப அதுதான் அது யதார்த்தம். அதை போய் பேசி என்ன இப்ப நாங்க சொல்றோம். நான் சொல்றேன். இப்ப எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, அல்லது ஐயா அன்புமணி, நாங்க எல்லாரும் சொல்றோம். அரசு சொல்லுதா? நாட்டை ஆள்கிற அதிகாரம் சொல்லுதா? குடிக்கிற டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு அந்த விற்பனை மேலாளர்கள் விற்பனையாளர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யல. குடிக்க ஏண்டா வியாபாரம் நீ அதிகமா பண்ணல? குடிக்க வரவ எண்ணிக்கை ஏன் குறைஞ்சதுன்னு அவர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா? செய்யல. இது ஒரு பெரிய குற்றமா என்ன? அவ குடிக்க வரலங்க, குடிக்க வந்தா தானங்க ஊத்தி கொடுப்பாங்க. சேலத்துல மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து விற்பனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு, அந்த மேலாளர்லாம் கூப்பிட்டு, ஏன் இந்த 2 மாசத்துல வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு விவாதம் நடந்ததா இல்லையா? வலைவெளியில உங்களுக்கு என்ன கொடுங்க, நான் அனுப்புறேன். ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு? ஏன் இந்த தனியார்களுக்கு நம்ம இவ்வளவு பெரிய அரசு நம்மளுடைய விழுக்காடு, தேர்ச்சி விழுக்காடு குறையுது? அப்படியெல்லாம் விவாதிச்சா ஒரு ஆரோக்கியமான நாடா போகுதுன்னு அர்த்தம். எப்படி வியாபாரம் சரக்கு விற்கிறது குறைஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை சொல்றீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.